பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது அபிமெலேக்கு என்கிற ஒரு மனிதனுக்கு முன்பதாக துரத்திவிடப்படும் போது இந்த சங்கீதத்தின் வார்த்தைகளை அவர் பாடியிருக்கிறார் என்பதை இதனுடைய தலைப்பின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன். அப்படி நான் அவரை தேடி அவரை நோக்கி கூப்பிட்ட போது அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார். எப்படி செவி கொடுத்தார் என்றும் சொல்லுகிறார். என் கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுத்தார். எப்படி தெரியுமா? என்னுடைய பயத்தை நீக்கி அவர் எனக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, தாவீதை போல இந்நாட்களிலே ஒரு பயத்தின் அனுபவமோ அல்லது துரத்திவிடப்படுகிற ஒரு அனுபவமோ, கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் கூப்பிடுதலுக்கு பதில் தருவார். உங்கள் பயங்கள் மாறும். உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். ஆம், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவரை தேடுகிறவர்களின் இருதயம் வாழும். அவரை தேடுகிறவர்கள் இக்கட்டுகளிலிருந்து நீங்களாக்கப்படுவார்கள். அவரை தேடுகிறவர்கள் பயத்துக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்படுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் அவரை தேட ஆயத்தமா? நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். தகப்பனே, இன்றைக்கும் பயத்தின் அனுபவங்களுக்குள்ளாக கடந்து செல்லுகிறவர்களாய் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளும் நோக்கி கூப்பிடும் பொழுது தாவீதுக்கு பதில் தந்து அவரை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்தவர் உம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து அவர்கள் பயத்தின் அனுபவங்கள் மாற கர்த்தர் கிரியை நடப்பிக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கிற வாக்கை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றி அவர்களை மகிழ பண்ண வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.